Hi friends, welcome to Renu's kitchen. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பாதாம் அல்வா. அதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. பாதாம் ஒரு கப், பால் ஒரு கப், சர்க்கரை ஒரு கப், நெய் ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன், குங்குமப்பூ பாலில் கொஞ்சம் கலந்து வச்சுருக்கேன், ஏலக்காய் ஒரு பிஞ்ச். பாதாமை ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா சுடு தண்ணியில் ஊற்றி நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போது ஊற வச்சுருக்க பாதாம்லேருந்து தோலெல்லாம் எடுத்துக்கலாம். சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்திங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி நல்லா உளிக்க வரும். பாருங்கள், இந்த மாதிரி உளிச்சாச்சு. இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. பாருங்கள், அடுத்தது கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் ஊற்றியாச்சு. இப்போ நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாமை இப்போ இதில் ஆட் பண்ணலாம். இதை இப்போது கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும். இது செய்யும் போது கண்டிப்பாக அடுப்பு சிம்லேயே வச்சுருங்க, இல்லாட்டி அடி பிடிக்கும். இப்போ நம்ம இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை போட்டோன்னே கொஞ்சம் கொல கொலன்னு ஆகும். நீங்கள் கிளறிட்டே இருங்க. இது ஒரு 20 நிமிஷம் நல்லா கிளறணும். சிம்லேயே வச்சுக்கோங்க, மாற்றிடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து வச்சுருக்க குங்குமப்பூ, ஏலக்காய் இது ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம். கிளறிட்டே இருங்க, உங்களுக்கு அது கெட்டியாகிறது உங்களுக்கே நல்லா தெரியும். பாருங்கள், இப்போ இது வந்து கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம நிறுத்திடலாம். சூப்பரான டேஸ்டான பாதாம் அல்வா ரெடி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.